சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பக்தர்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் தெய்வீக பக்தர்கள் பேரவை கனகசபை மீது நின்று வழிபட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்ததற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது. தீட்சிதர்கள் விதிகளை மீறி பக்தர்களிடம் பணம் வசூலிக்கும் நடைமுறையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என அந்த பேரவையினர் வலியுறுத்தியுள்ளனர். மத்தியில் ஒரு ஆட்சி, மாநிலத்தில் ஒரு ஆட்சி வருகின்ற போது யாரையாவது காலை பிடித்து தன்னுடைய சுயலாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தன்னுடைய போக்கிலே செயல்படுகின்றார்கள் புது தீட்சர்கள். இந்த கனகசபை மீதேறி வழிபடப்படுகின்ற முறை மன்னர் காலத்தில் தடுக்கப்படவில்லை. அங்கே செல்கின்ற பக்தர்களிடத்திலே கையூட்டாக பெறக்கூடிய பணத்தை பங்கிட்டுக் கொள்வதிலே அவர்களுக்குள் சண்டை ஏற்படுகிறது. இதுதான் உண்மையான காரணம். கேட்டால் கூட்டம் பக்தர்கள் அதே அலைமோதி வராங்க, மேலே ஏற முடியும், தவறான செய்தி சொல்கின்றார்கள். நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா, பொது தீட்சர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த கோவிலை நிர்வகித்து வரலாம், ஆனால் தவறு செய்தால் நிச்சயமாக தமிழக இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்று அன்றைக்கே நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களும் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு தீட்சிதர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணிவான ஒரு இதாகவே இல்லை. அவங்க ஒரு எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. பக்தர்களோட அனுசரணையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் போகும்போது ஒரு சாமி கும்பிட போனால் மன நிம்மதிக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு தான் உள்ளாகிறாங்க பக்தர்கள். இது ஒரு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் ஒரு பாரம்பரியமான ஒரு நடைமுறையை ஒரு தீட்சிதர்கள் தங்களுடைய அதிகார போக்கை நிலைநாட்டுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இதை ஒரு வியாபாரம் தான். அந்த வியாபாரத்தை அரசாங்கம் தான் தடுத்து நிறுத்தணும். எல்லா பக்தர்களுக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை தான். அவங்க யாரையும் பார்ஷியாலிட்டிலாம் பார்க்குறதில்ல. எல்லாருக்கும் அந்த காசு கொடுத்தா தான். அதாவது எப்படின்னா கோயில்ன்றது ஒரு வியாபார தளமாக மாறிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.